ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தினா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜனவரியோட சில முக்கியமான தினங்களை பற்றி வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 உலக குடும்ப தினம். அடுத்து ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம். கண்ணு தெரியாதவங்களுக்காக எழுத்து வடிவத்தை கண்டுபிடிச்சவர் தான் இந்த லூயிஸ் பிரெய்லி. இவர் ஜனவரி 4 1809 வந்து பிறந்திருப்பாரு. ஸோ இவருடைய பங்களிப்பின் காரணமாக ஜனவரி 4 வந்து நம்ம பிரெய்லி தினமும் வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஜனவரி 5 தேசிய பறவைகள் தினம். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். அடுத்து ஜனவரி 9 வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் தினம். காந்திஜி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து 1915 ஜனவரி 9 வந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாரு. அந்த நாளை வந்து நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேதி வந்து நம்ம வந்து என்ஆர்ஐ டே வந்து கொண்டாடுறோம். அது ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஹிந்தியானது ஐநாவுடைய பொது சபையில் ஜனவரி 10 1949 வந்து பேசப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்காக இந்த உலக ஹிந்தி தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அது ஜனவரி 11 டெத் ஆனிவர்சரி ஆஃப் லால் பகதூர் சாஸ்திரி. இவர் தாஷ்கண்ட் உடன்படிக்கையை கையெழுத்து போடுறதுக்காக உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டுக்கு வந்து போயிருப்பாரு. ஸோ அங்கே 1966 ஜனவரி 11 வந்து இறந்திருப்பாங்க. வெளிநாட்டு மண்ணில் இறந்த முதல் இந்திய பிரதமர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி தான். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாளை தான் நம்ம தேசிய இளைஞர் தினமும் வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஜனவரி 15 இந்திய இராணுவ தினம். 1949 ஜனவரி 15 தான் இந்தியாவுடைய முதல் ஜெனரலாக வந்து ஜெனரல் கரியப்பா வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் தான் ஜனவரி 15 வந்து நம்ம இந்திய இராணுவ தினமாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஜனவரி 16 தேசிய ஸ்டார்ட் அப் தினம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிற அந்த திட்டமானது ஜனவரி 16 2016 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் ஜனவரி 16 வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா தினமாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து ஜனவரி 21 மணிப்பூர், திரிபுரா, மேகாலயாங்கிற 3 மாநிலங்கள் வந்து உருவான தினம். இது 1972 ஜனவரி 21 வந்து தோன்றுச்சு. எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆக்ட் 1971 படி வந்து உருவாச்சு. அடுத்து ஜனவரி 23 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்த நாள். இவர் 1897 ஒடிசாவில் இருக்கக்கூடிய கத்தக்கில் வந்து பிறந்தார். அடுத்து ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். அப்புறம் சர்வதேச கல்வி தினம். இந்த சர்வதேச கல்வி தினம்ங்கிறது 2019 ஐநா சபையில் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். தேர்தல் ஆணையம் வந்து ஜனவரி 25 1950 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதை நினைவு கூறும் வகையில் இந்த தேசிய வாக்காளர் தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அதுக்கப்புறம் தேசிய சுற்றுலா தினமும் ஜனவரி 25 தான். அடுத்து ஜனவரி 26 குடியரசு தினம். நமக்கே தெரியும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26. ஸோ ஜனவரி 26 அன்னைக்கு இன்னொரு தினமும் இருக்குது, சர்வதேச சுங்க தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. அப்புறம் ஜனவரி 28 லாலா லஜ்பத் ராய் அவர்களுடைய பிறந்த நாள். ஜனவரி 28 1965 வந்து லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப்ல வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ அடுத்து ஜனவரி 29 இந்திய செய்தித்தாள்கள் தினம். இந்தியாவுடைய முதல் செய்தித்தாளான பெங்கால் கசட் வந்து ஜனவரி 29 1780 வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் இந்த இந்திய செய்தித்தாள் தினம்ங்கிறது கொண்டாடப்படுது. அடுத்து ஜனவரி 30 தியாகிகள் தினம். காந்திஜி அவர்களுடைய படுகொலையின் காரணமாக இந்திய தியாகிகள் தினம்ங்கிறது அனுசரிக்கப்படுது. அதே ஜனவரி 30 அன்னைக்கு உலக தொழுநோய் தினமும் வந்து அனுசரிக்கப்படுது. 31 வந்து 2 முக்கியமான தினங்கள் இருக்கு. ஒன்று உலக வரி குதிரைகள் தினம், இன்னொன்று தேசிய மகளிர் ஆணையம் வந்து நிறுவப்பட்ட நாள் வந்து இந்த ஜனவரி 31. ஓகே கைஸ், நம்ம ஜனவரி மந்தோடைய சில முக்கியமான டேஸை வந்து பார்த்துட்டோம். இதே மாதிரி எல்லா மந்தோட டேஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.